பேரையூர் வட்டம் சந்தையூர் சந்தையூர் போஸ்ட்டு அந்த ஊரில் நான் குடியிருக்கிறேன். இந்த புக்கை நான் எனது ஊருக்கு பக்கத்தில் உள்ள ஒரு 7-8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாமியிடம் இந்த புக்கை போய் கிரயத்துக்கு வாங்கி இந்த புக்கை படித்து பார்த்துவிட்டு எனக்கு நடந்த விஷயத்தை தங்களுக்கு இப்போ சொல்லுகிறேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எனது பேத்தி, என்னுடைய மகன் பிள்ளை பேத்தி நைட்டில் சாப்பாடு கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து கொடுக்கும். அப்போ நான் சேரில் உட்காந்துக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டே இருப்பேன். எங்கிட்ட சொல்லாமல் செய்யாமல் சுடு சோத்தையும் சுடு குழம்பையும் கொண்டு பக்கத்தில் வச்சிருச்சு. நான் இப்படி திரும்பி பார்க்குறேன்னு சொல்லி திரும்பின உடனே எனது இடது காலில் கணுக்காலுக்கு கீழே பாதத்தின் மேல் புறத்தில் அந்த குழம்பு கொட்டவும் தீயா எரிஞ்சு காந்தல் தாங்க முடியாமல் ஐயோடு பிரம்மா சத்தம் போட்டு அழுதுட்டேன். அப்போ என்னுடைய சத்தத்தை கேட்ட என்னுடைய மகன் ஓட்டமாக ஓடி வந்து என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாப்புல, அப்பா இந்த மாதிரி என்னுடைய பேத்தி குழம்பு சொல்லாமல் வச்சுட்டு போக அந்த சுடு குழம்பு நான் இப்படி திரும்பினேன், காலில் பட்டு தீயா எரியுதுப்பான்னு சொன்னேன். சொன்ன உடனே என்னுடைய மகன் அந்த இடத்த துணியை வச்சு தொடச்சிட்டு விளக்கெண்ணையை போட்டேன். ஆனால் காந்தல் நிற்கலை. அப்போத்தான் இந்த புஸ்தகத்தினுடைய ஞாபகம் எனக்கு வந்தது. இந்த புஸ்தகத்தில் சுடு தண்ணியோ அல்லது சுடு எண்ணெயோ பட்டு விட்டால் அதற்கு ஒரு மந்திரம் இருக்குது இந்த புஸ்தகத்தில். அந்த மந்திரத்தை நான் படித்து மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தேன். ஆனால் நான் சொன்னால் அந்த மந்திரம் தனக்குத்தானே கேட்குமோ கேட்காதோங்கிற சந்தேகத்தில் என்னுடைய மகனை இந்த புக்கை எடுத்து அந்த மந்திரத்தை நீ மனசுக்குள்ளேயே சொல்லப்பா 7 தடவை அப்படின்னு சொன்னேன். என்னுடைய மகன் இந்த புஸ்தகத்தை எடுத்து அந்த மந்திரத்தை பார்த்து 7 தடவை மனசுக்குள்ளேயே சொன்ன ஒரு நிமிஷத்திலேயே வலி போன இடமே தெரியவில்லை, வலியும் இல்லை, கால் பொக்கவும் இல்லை. அதனால் இதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் இதை நம்பி சந்தேகமாக இருந்தால் நேரடியாக என்னுடைய வீட்டுக்கு நான் சொன்ன அட்ரஸ் மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டம் சந்தையூர் கிராமம் இந்திரா காலனி என்று விலாசத்திற்கு சைக்கிள் கடை அழகர்சாமி வீடு எது என்று கேட்டால் சொல்லுவார்கள். நேரடியாக என்னுடைய வீட்டில் வந்து என்னுடைய வீட்டில் எங்கிட்ட வந்து கேட்கலாம். உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நான் வணங்குகின்ற பரமசிவம் என்னுடைய தாய் பார்வதி அம்மாள் சத்தியமாக சொல்லுகின்றேன், இது அனைத்தும் உண்மையான விஷயங்கள். எல்லோருடைய வீட்டிலையும் இந்த புக்கு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் தாங்கள் எல்லோரும் இந்த புக்கை வாங்கி படித்து இந்த மந்திரங்களையும் படித்து தாங்களும் என்னைப் போல பலருக்கு விளம்பரம் பண்ணி சொன்னால் இந்த பொதுமக்களுக்கு ரொம்ப நன்மையாகவும் இருக்கும் என்று நான் முழு மனதோட முழு நம்பிக்கையோடு உங்களுக்கு தெரியப்படுத்தி கொள்கிறேன். இதனை எல்லோரும் இந்த புஸ்தகம் வந்து கடவுள் நமக்கு கொடுத்த பெரிய பொக்கிஷம். இந்த புக்கு வீட்டில் இருந்தாலே நம்ம வீட்டுக்கு எந்த விதமான கஷ்டமும் வராது. அதனால் ஒவ்வொருவரும் இந்த புக்கை வாங்கி தாங்கள் வீட்டில் படித்து பார்த்து என்னைப்போல் நீங்களும் பலரிடம் இந்த புக்கினுடைய விஷயங்களை சொல்லி இந்த புக்கை விலைக்கு வாங்க சொல்லுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்.